Hi friends, welcome to Ripak Tech. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு லைட்டா கெஸ் பண்ணலாமா? இது எதை வச்சு என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாமா? இதை வச்சு நம்ம ஜெயின் கேண்டில் செய்ய போறோம். இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? Friends, இப்போ வந்து நம்ம இந்த பல்போட எண்ட் கேப் ரெண்டு பக்கம் இருக்கும்ல. இதை வந்து எடுத்துட்டு பல்பை லைட்டா கிளியர் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஃப்ளோர்ஸ் வந்து க்ளீன் பண்ணனும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இந்த எண்ட் கேப்பை எடுத்தாச்சு, ரெண்டு சைடு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த சைடு எடுத்து பல்பை வந்து டேமேஜ் ஆகாமல் உடச்சிருக்கிறோம் உள்ளே போகிற மாதிரி. சரி, இந்த பக்கம் வந்து உடைக்காம விட்டுருக்கோம். நான் எண்ட் கேப் மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த பக்கம் உடைக்கக்கூடாது. கடைசியாக க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற ஃப்ளோர்ஸ்கிட்ட க்ளீன் பண்ணி தான் உடைக்கணும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற மணல் அள்ளி உள்ளே போடுங்க. ஒரு 2 கை போட்டிங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையானது போட்டு இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டுட்டு தண்ணி நம்மளுக்கு வேணும். தண்ணி நம்ம பிடிச்சி தண்ணியை ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகும். நல்லா ஷேக் பண்ணுங்க மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி மண் எடுத்து உள்ளே இருக்கிற ஃப்ளோர்ஸ்ன்ட்டு நல்லா எடுத்து வச்சு க்ளீனாக இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. க்ளீனாக இருக்குது. ஃப்ளோர்ஸ்ன்ட்டு உள்ளே இருக்கக்கூடாது. வர ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நம்மளுக்கு மெழுகுவர்த்திக்கு முக்கியமானது தெரியுதா, அது எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு டியூப்லைட் லாங்காக கொஞ்சம் நூல், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தின்னான நூல் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த எண்டு கேப் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீனாக இந்த கேப் வேணும் நம்மளுக்கு. க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். பார்த்துங்க, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? இதில் வந்து இந்த சைடு வந்து உங்களை வந்து வெளியே விட்டுக்குங்க. வெளியே விட்டு குச்சியோ இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற இந்த மாதிரி கேப்போட லென்த்தாக இருக்கிற எடுத்துகிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் நல்லா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு நல்லா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த நூலோட எண்ட் எடுத்து உள்ள விடுங்க டியூப் லைட்டுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே விட்டாச்சு. நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதுக்கு இப்படி 2 பக்கம் டைப் பண்ணுறேன்னா. எதுக்கு டைப் பண்ணுறதுன்னா, சென்டராக வரணும்ல, மெழுகு சென்டராக வரணும். இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இழுத்துக்குங்க. நல்லா இழுத்துக்குங்க. சென்டராக தான் வரணும். வச்சுருங்க. இதை இழுத்து இந்த பக்கம் டைப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த பக்கம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து சென்டராக இழுத்து நல்லா இழுத்து இந்த மாதிரி ஏதாவது குச்சிலையோ இல்லை உங்களுக்கு எது கையில் இருக்குதோ அதை அதில் கட்டிடுங்க. நல்லா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்டராக இருக்கும். பாருங்கள், சென்டராக தானே இருக்குது. டைப் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணி தான் சென்டராக இருக்கும். டைப் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி இதாக ஸ்ட்ராஸில் போயிடும். அப்போ நம்மளுக்கு மெழுகு சரியாக உழுகாமல் போயிடும். அடுத்து வந்து நம்ம இந்த மெழுகை எப்படி இது பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். மெழுகு உருக்கணும். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. மூட போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம உள்ள மெழுகு ஊற்றணும்ல, அது ஸ்டாண்டர்டாக இருக்கணும். தோண்டி வச்சது ஏற்கனவே இதுக்குள்ளே இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பல்ப் நிற்கிற அளவுக்கு தோண்டிக்குங்க. தோண்டிட்டு மூடிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்து வச்சு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம இதில் தான் போட்டு மெழுகு உருக்க போகிறோம். இது வந்து நல்லா சட்டி ஹீட் ஆகணும். டீ எறிஞ்சதுக்கு இப்போ நம்ம உள்ள மெழுகு ஆட் பண்ண போகிறோம். நல்லா மாதிரி ஆட் பண்ணியாச்சு. டீ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. ஓவர் ஆயிடுச்சுன்னா உள்ளே ஃபயர் ஆயிரும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மெழுகு வந்து முக்கால்வாசி உருகிடுச்சு, இந்த காவாசி தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அட்ராக்டாக இருக்கிறதுக்காக கலர் பொடி ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொடி ஆட் பண்ணலாமா? நம்ம ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன கலர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெழுகு ஃபுல்லாக உருகிருச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளதாக ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துக்க, மெழுகு கொதிக்குது, கையில் படிச்சுன்னா உங்களுக்கு புண்ணுதாகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துக்குங்க, மெதுவாக ஊற்றுங்க. ஊற்றுருக்கு மேட்ச் பணல்க்குது இல்லை இதே மாதிரி தொட்டிக்குது இருந்தால் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே ஊற்றாம ஊற்றுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு வந்துருக்கு நம்மளுக்கு. அப்புறம் நூல் வந்து வாரமாக போயிடுது, நமக்கு சென்டர் பண்ணிக்கங்க. நமக்கு சென்டர் தான் முக்கியம். சென்டர் பண்ணி டைட் பண்ணிக்கங்க நூல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெழுகு வந்து இப்போ வந்து உருகி காஞ்சிருச்சு. இதை வந்து வெளியே எடுக்கலாம். இதுக்காக நான் வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ ஆயிருக்கு. நீங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பல்ப் உடச்சாச்சு. டியூப் லைட்டு ஃபுல்லாக உடச்சிருச்சாச்சு. நம்ம கேண்டில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது நம்ம கேண்டிலோட சைஸு இன்னும் கொஞ்சம் மெழுகு ஊற்றினா கூட உங்களுக்கு சைஸை கொஞ்சம் எச்சா கிடைக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும், செமையாக இருக்குல்ல, கலர் கொஞ்சம் அட்ராக்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து காத்தடிங்காட்டி நம்ம ரூமுக்கு போய் பற்ற வச்சு பார்க்க போகிறோம். வாங்க போய் பற்ற வச்சு பார்க்கலாம் எப்படி கலர். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கேண்டில் பற்ற வச்சு பார்க்கலாம். பற்ற வச்சு பார்க்கலாமா? இட்ஸ் எரியுது ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக எரியுது பார்த்தீங்களா? நார்மலாக ஒரு கேண்டில் மாதிரி தெரியுது. இல்லை அப்படி அற்புதமாக எரியுதா? செமையாக இருக்குல்ல இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்த வீடியோ போடுறோம். இது உங்கள் ரிபாக் டெக். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.